தமிழ் மக்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கருடைய அந்த இல்லத்தில் நடந்த அந்த தாக்குதல், கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. இந்த திமுக பொறுக்கிகள் அங்கே துப்புரவு தொழிலாளிகள் போல அங்கே தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக யார் பேசினாலும் இதுதான் நடக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அப்ப எந்த அளவுக்கு இங்க ஜனநாயகம் இருக்குன்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இன்னைக்கு நேத்தி கிடையாதுங்க, 1960களில் இருந்து இவர்களுடைய வழக்கம் இதுதான். ஆனா வெதை நாம் போட்டது. இப்படியாப்பட்ட குடும்பத்திடம்தான் அந்த மாநிலம் சிக்கி இருக்கிறது. சங்கர் சொல்லியிருக்காரு, அங்க அவருடைய சேனல் நடத்த முடியலன்னு. நான் சொல்றேன், சங்கர் அவர்களே கையை கொடு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. யார் இல்லைன்னு நினைக்காத நாங்கெல்லாம். இடம் தானே உனக்கு பிரச்சனை. இடம் உனக்கு பிரச்சனை என்றால் நான் இடத்தை கொடுக்கிறேன். இந்த சேனல்ல நீ நடத்தணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீ இங்க இயங்கலாம், என்னுடைய இடத்துல நீ இயங்கலாம். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? ஏன் கேட்கறான்றத பார்ப்போம். ஸ்டாலின் வரானா இல்ல உதவாநிதி வரானா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விட்டது. ஆனால் இதை கிரவுண்ட்ல நம்பலன்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அவன் கிடக்குறான்டா. இவங்க ரெண்டு பேரும் நாடகம் போடுறாங்க. ஸ்டாலினுக்கு முதல்ல கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமாமா? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேட்க. ஸ்டாலின் முதல்ல தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது தங்களது ஆட்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. திண்ணையாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. திமுக அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பேசியிருக்காரு. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்கிற ஆள் தானே திமுக. அவங்கிட்ட அவனை நம்பி அவனா திண்ணையில இடம் கொடுப்பானா? திமுக மக்களிடம் போயிட்டு பேசியே வளர்ந்த ஒரு இயக்கம். மக்கள் மேல சொல்லிட்டு ஓட்டு வாங்கிடுவீங்களா? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, இது மாதிரிலாம் சொல்லிதானே வாக்கு வாங்க முடியும். திமுக இருந்தா உடன்பருப்புகளான உளுத்தம் பருப்புகளே, மக்கள் முதல்ல நீங்க உங்களை பிரச்சாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வரும்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு மக்களிடம். 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரான். அந்த வாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா வெட்டர்வா வேல்கம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. கடந்த தேர்தலின் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று அப்படின்றத அவங்க கேட்க போறாங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆளுநர் உங்களை காப்பாத்துறாரு, அரசு அதிகாரங்களை வைத்து இன்னைக்கு முரசொலியில போட்டிருக்காங்க. இன்னைக்கு பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஆதேஷ், நான் சொல்றேன், கடந்த முறையும் சொன்னேன், இப்பவும் திருப்பி சொல்றேன், வாழ்க்கையில உருப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முரசொலியை தூக்கி ஓரமா கடாசுங்க. இதை கையில பிடிச்சிருக்க வரைக்கும் நீங்க உருப்படவே முடியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. இல்ல உங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு தண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இது யூஸ் பண்ணுங்க. ஊழல்வாதிகளை காப்பாற்றும் ஆளுநர் திமுக முரசொலியில இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஆளுநர் ரவி மேல ஒரு வழக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க திமுக அரசு. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. அதிமுக ஆட்சி காலத்து ஊழல் அமைச்சர்களை ஆர் ரவி காப்பாற்றி வருவதை பத்தி தான் அவங்க அதிகமா சொல்லியிருக்காங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. ஸ்டாலின் தலைவரான பிறகும் இபிஎஸ் தலைவரான பிறகும் ஒரு டேட்டா எடுத்து பார்க்கலாமா? எடுத்து பார்க்கலாமே. ஸ்டாலின் தலைவரானதுக்கு அப்புறம் ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட்டே இழந்தது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. வெற்றி சதவீதம் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தான் அதிகம். தேர்தல் வரும்போது தெரிய போகுது. ஆளுநரையும் நம்பலான்னு சொல்றாரு சவுக்கு சங்கர். அப்படியா? ஏன் ஆளுநர் ஏன் நம்ப கூடாது? வேற ஆளுநர் இருக்காங்களா? நான் தான் கேட்டேன். தெலுங்கானா கவர்மெண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. திமுக குடும்பம் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வாங்கன்னு யாராவது ஒரு 10 பேராவது சேர்ந்திருக்காங்களா சார்? அந்த 10 பேரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால அவர்களால் வெளிப்படையாக கை கோர்க்க முடியாது. என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? தகவல் கொடுக்கறது அந்த குடும்பத்தை. என்ன சார் சொல்றீங்க? குடும்ப உறுப்பினர்னா நிறைய பேருக்கு சந்தேகம் சிஐடி நகரா இருக்குமோ அல்லது மதுரையா இருக்க போது அப்படின்னு எல்லாம். அதுவும் இருக்கலாமே.
டேய் ஐயோ பையலா எல்லாம் பாத்தறடா அம்மா. நீங்க உங்க டேடிக்கு செலவு வைக்கணுன்றதுக்காக 100 கோடி ரூபாய் எடுத்து நீங்க கடல்ல பேனா செலவு வைப்பீங்க. எதுக்குங்க அந்த பேனா செல்ல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வைக்கலாமே சரியா வைக்க கூடாது. நான் இப்போதும் கலைஞர் மீது எனக்கு அபிமானம் உண்டு. Oh, yes. ஆனால் மக்கள் வரி பணத்தை போய் பேனா செலவு வைக்கிற அளவுக்குலாம் அபிமானம் கிடையாது. பைத்தியக்காரத்தனம் அது. வைங்க, நான் வேணான்னு சொல்ல. நீங்க ரொம்ப பிரியமா இருக்கலாம். சித்தரஞ்சன் சாலை வீடு, வேளச்சேரி வீடு, மினரல் வாட்டர் அண்ணியோட ஃபார்ம் ஹவுஸ் மினரல் வாட்டர் கம்பெனி, அதெல்லாம் வித்துட்டு வைங்க பேனா செல்ல. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி நாட்டிற்காக உழைத்தவர் என்ன முதலமைச்சர். பண்ணிட்டார்? என்ன பண்ணிட்டார்? என்னன்னு தெரியலப்பா. ஒரு சேவல் பண்ணார் யோசிக்க விடுங்க. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா. அரசு பணத்துல தான் நினைவிடம் அமைச்சாங்க. ஆமா, அதோட நிறுத்திக்கணும். யார் அப்பா விட்டு துட்டுல எடுத்துன்னு போயிட்டு பேனா சிலை பென்சில் சிலை வச்சுன்னு இருக்கீங்க நீங்க? நான் கேக்குறேன். இப்ப இந்த துணிவுல வந்த கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா இதை விட பெரிய பேனா சிலை வைக்கலாமே. பால் பாயிண்ட் சிலையா வைங்க, இங்க கொட்டாது. கலைஞருக்கு அரசு பணத்தில் வைப்பதுதான் ஏன் சிறந்தது வைக்கணும்னு சார். கேக்குறேன். மக்களுக்காக ஏன் வைக்கணும்? தமிழ்நாட்டுல 8 கோடி மக்களும் கலைஞர் ஏற்றுக்கொள்கிறார்களா? நினைவுகள் தானே நாளைக்கு வரலாறு பேசணும், வரலாறு பார்க்கணும். கலைஞரோட படைப்புகளை நாட்டுடைமையாக்குங்க. ஆக்கலாம்ல. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு. ஆனா அதுல இருக்க காப்பிரைட் துட்டு வேணும்னு சொல்லிட்டு தான் அதை நீங்க இன்னும் பண்ணல. அது கலைஞருக்கு செய்யும் தொண்டா, பேனா செலை வைக்கிறது தொண்டா? அப்ப நீங்களும் எதிர்க்கிறீங்க அதை? கண்டிப்பா 100% எதுக்குறேன். அப்ப மூக்கு கண்ணாடி ஒரு செலவு வைப்பீங்க, மஞ்சள் துண்டுக்கு ஒரு செலவு வைப்பீங்க. விளையாடுறீங்களா? அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. இது இப்ப பேனா எதுக்குங்க? பேனா செல்ல எதுக்கு? எழுதுமா அந்த பேனா? அவ்வளவு பெரிய பேனா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அந்த பேனா எழுதுமான்னு சொல்லுங்க. 130 கோடியில வாங்குற பேனா எழுதுமா? சார் இப்போ பீச்சுக்கு எப்படி வராங்க? இன்றைக்கும் கடைகோடியில கன்னியாகுமரி இப்ப அந்த பேனா செலவு வைக்கலன்னா மக்கள் பீச்சுக்கு போறது நிறுத்திடுவாங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்து அதிமுகவினர் கலைஞர் நினைவிடத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வர்றாங்க. இப்ப கூட தான் வர்றவங்க எம்ஜிஆர் சமாதி உள்ள வாட்ச் ஓடுதான்னு காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாட்ச் செலவு வச்சலாமா எம்ஜிஆருக்கு? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஒரு நாட்டுக்கு தியாகம் பண்ணாருன்னு சொன்னீங்களே, அவ்வளவும் ஒரு சினிமால கதை வசனம் எழுதி சம்பாரிச்ச சொத்தா இவ்வளவும்? அவர் எழுத்துக்களை நாட்டுடைமையாக்குங்க. அதுதாங்க அவருக்கு செய்யற தொண்டு. ஏன் பண்ண மாட்டீங்க? அதுல இருந்து வருமானம் கருப்பை வெள்ளையாக்குறதுக்கு அது உதவும். 10 பேர் புக் வாங்கி தானே 10,000 பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்தது உதவும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ன ஒரு சமாதியில 10 பால் பாயிண்ட் பேனா வாங்கி வச்சுங்க. இல்ல சமாதியை பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் இலவச பேனா கொடுங்க. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்